வணக்கம்ங்க. நாங்கள் வந்து மலை மந்திரி வளையம் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் நம்ம தேனீ வளர்த்துட்ருக்குறோங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷமாக அந்த தேனீ பண்ணிகிட்ருக்குறோம். அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அப்பாவினுடைய அப்பச்சி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 1998லேருந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். 25 வருஷம் ஆச்சுங்க. நம்ம வந்து 25 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணி கொண்டு வந்து நம்ம அந்த தேனீ வளர்ப்பை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நம்ம தேன் எடுக்கிறது எப்படி, ப்ராசஸ் பண்ணுறது எப்படி, மெழுகு எடுக்கிறது எப்படி, அது தேன் வந்து நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறோம், அதில் தேனில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் உள்ள பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1998லேருந்து இந்த தேனீ வளர்ப்புக்கு நான் வந்து முதல்ல வந்து அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவினுடைய அப்பச்சி பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து 3 தலைமுறையாக பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து 98 பின்னாடி நான் பயிற்சிக்கு வரும்போது நான் வெளியில் வந்து என்னை வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் போய் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போனோம். அங்கே அக்ரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ட்ரைனிங்காக வெளியில் பஞ்சாப் அனுப்புனாங்க, அப்புறமா பூனா அனுப்புனாங்க. இந்த மாதிரி வெளியில் வந்து இருக்கிற பண்ணைகளுக்கெல்லாம் நம்ம இது பயிற்சிக்காக அனுப்புனாங்க. அங்கே போய் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது வந்து பஞ்சாபில் எடுக்குது. அப்போ நான் வந்து தேனீக்கள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணேன். அதில் ஒவ்வொன்று நம்ம நிறையா கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணோம். நம்ம நாட்டு தேனீக்கு வரக்கூடிய வைரஸ் நோய் அதை பற்றி கண்டுபிடிச்சோம். மித்தலைய தேனீக்களை வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம அதனுடைய வழிமுறைகளை கண்டுபிடிச்சோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஆர்டிக்கல் வந்து அமெரிக்கன் பீ ஜர்னலில் 4 டைம் வந்திருக்குது. அப்புறமா வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து என்னுடைய மேரேஜுக்கு வந்திருந்தார். அது வந்து ஒரு ஆர்டிக்கலாக தனியாக வந்து எழுதியிருந்தாங்க. அதனுடைய புகைப்படங்கள் தான் இது பின்னாடி இருக்கிறத பார்க்குறீங்க. நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய மனசு வந்து ஒரு சாந்தமாக அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம யூனிவர்சிட்டி மூலமாக, நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்தோங்க. அந்த ஓப்பன் ஜெயிலில் வந்து ஒண்டிப்பூர் ஜெயிலில் ட்ரைனிங் கொடுத்தோம். அங்கே வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து அங்கே இருக்கிற கைதிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். அதாவது கைதி வந்து சிறையில் இருக்கும்போது ஒரு தொழிலை கற்றுட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இருந்து கொடுத்த ஃபோட்டோஸு பின்னாடியெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படங்கள். வந்து தேன் மெழுகுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தேன் எடுத்த அடையை வந்து நம்ம வயசாகி போச்சு அப்படின்னாக்கா இந்த அடையில் வந்து நம்ம தேன் வைக்காது. நம்ம வயசான நாளான அடையில் வந்து நம்ம வெந்தனிக்கில் போட்டு உருக்கி இந்த மாதிரி தேன் மெழுகு பண்ணிக்கிறோம். இந்த தேன் மெழுகு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 250, 300 வகையான பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க. இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில், அப்பர் கம்பெனி, லிப்ஸ்டிக் கம்பெனிங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தங்க நகைகள் செய்கிறதுக்கு டையிங் போடுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த ஆச்சாரியர்கள் வந்து அதை மெழுகு வச்சு பயன்படுத்துவாங்க. பிசியோதெரப்பி கொடுக்குறதுக்காக இந்த தேன் மெழுகு பயன்படுத்துவாங்க. இதுலேருந்து வந்து நல்ல நிறையா வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா சுமாரான ரேட்டு 500 ரேட்டில் 500 கிலோ வந்து 500 போயிட்டுருக்கு. நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு. மிளகு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம எத்தனை வருடங்கள் இருந்தாலும் கெட்டு போகாது. இது வந்து நம்ம ஃபியூர் மிளகு வந்து வெளியில் வாங்க முடியாது. அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஹோம் ஃபவுண்டேஷன் சீட் செய்கிறோங்க. பெட்டிக்கு கொடுக்குறதுக்காக அடைய அஸ்திவார தாள் செய்கிறோம். அதுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தேன் எடுக்கிற இயந்திரம். இந்த மாதிரி பெரிய அடை இருந்து அப்படின்னாக்கா அதில் போட்டு தேன் எடுக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிற இயந்திரங்கள். இதில் வந்து இந்த மாதிரி அடை இதில் வச்சு நம்ம சுற்றிட்டோம்னாக்கா தேன் வந்து வெளியில் வந்துடும். நம்ம வந்து நாட்டு தேனீகளாக வச்சிங்கனாக்கா சிங்கிள் அடை வந்து ஒரு சைடாக வச்சு திரும்பி போட்டு எடுக்கணும். இது வந்து டபுள் சைடு இப்படி ஆப்போசிட்டில் மறுபடியும் மாற்றி சுற்றணும் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற தேன்கள் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இது வந்து பெரிய மிஷினு நம்ம வந்து வண்டியில் மாட்டியிருக்கோம். இது வந்து ஒரு மாதிரிக்காக நம்ம கடையில் விற்பனைக்காக வச்சுருக்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதில் நம்ம பெட்டிக்கு போகிற அடைகள் பார்த்திங்கனாக்கா நம்ம டேமேஜ் ஆகிடுது அப்படின்னாக்கா மாற்றி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சீசன்லையும் வந்து நம்ம பெட்டிகளை ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி ரிப்பேர் பண்ணும்போது அதில் தேவைப்படுறதை நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிறதுக்காக நம்ம சீசனில் கொடுக்குறதுக்காக ஸ்டாக் வச்சுருக்குறோங்க. இது வந்து நம்ம கடையில் வந்து தேன் ஒரு சிலர் கஸ்டமர் வந்து எங்களுக்கு கண்ணு முன்னாடி நேரடியாக எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து இந்த தேன் எடுக்கிற அடைகளை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலை போட்டுக்கணும். நம்ம மழை காலமாக இருக்கிறதுனால ஈக்கள் வந்து நிறைய உள்ளே வரும். அப்படிங்கிறதுனால கொஸ்கள் வரும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி வலை போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இதில் வந்து நம்ம இங்கே கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டு நம்ம தேன் எடுத்து கொடுத்துக்கலாம். இது வந்து 4 ஃப்ரேம் போட்டு சுற்றுற மிஷினுங்க. முதல்ல அதில் பார்த்தது வந்து 8 ஃப்ரேம் பெரிய ஃப்ரேம் போட்டு சுற்றுற மிஷினு. இந்த மாதிரி நம்ம தேன் எடுக்கிறத வந்து ஓப்பன் பிளேஸில் வைக்கும்போது இந்த மாதிரி வலை போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஈக்கள் தொந்தரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஈக்கள் இருந்தது அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற இயற்கை தேனீ கூட்டங்கள் பொந்தில் இருக்குது. அந்த தேனீ கூட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற தேன் எடுக்கிற வாசனைக்காக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொட்டிட்டு பிரச்சனை பண்ணு. அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி வலை போட்டு வச்சிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு தேன் எடுக்கிறோங்க. கொம்பு தேன் எடுக்கிறோம், மலத்தேன் எடுக்கிறோம், கொத்தமல்லி பூத்தேன், முருங்கைப்பூ தேன் வந்து எடுக்கிறோங்க. அதை வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். மலத்தேன், கொம்பு தேன், வேம்பு தேன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து ஒவ்வொரு தேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டேஸ்ட்டும் வந்து மாறி வரும். கொத்தமல்லி தேன் பார்த்திங்கன்னா அல்சர் நோயாளிகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வேம்பு தேன், நாவல் தேன், இளந்த தேனெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்றதுக்காக அது வந்து ரொம்ப நல்லா சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டு வாங்குறாங்க. நம்ம வந்து கஸ்டமர் வந்து எந்தெந்த மாதிரி தேன் வேணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி தேன் எடுத்து கொடுக்குறோம். அதெல்லாம் தனித்தனி இந்த மாதிரி பிரித்து வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து தேன் எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வண்டி எடுத்துட்டாப்புல எல்லாருமே வண்டியில் ஏறலாம். நம்ம தேன் எடுக்க கிளம்பலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொரோனா வந்தப்போ வெளியில் வந்து ஹோட்டலில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக
நம்ம காட்டுக்குள்ளேயே நம்ம தேன் எடுத்துகிட்டு அங்கேயே சமையல் பண்ணிக்கிறதுக்காக இந்த வண்டியில் எல்லாம் பண்ணோம். நம்ம தேவையான சாதனங்கள் வந்து இந்த வண்டியிலேயே வச்சுக்கிறோம். நம்ம தேன் எடுக்கிற அடைகள் மாற்றி போடுறது, பெட்டிகள் மாற்றி போடுறது, அப்புறமாக்க நம்மளுக்கு பெட்டிலேயே நைட்டு பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிக்கலாம். 5 பேர் வந்து நம்ம இதில் படுத்து தூங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணிக்கிறோம். ஸ்பேன் இருக்குது, மேலே வந்து ஸ்பேன் மாட்டியிருக்கிறோம். இது வந்து நம்ம தேன் வந்து ஸ்டோரேஜ் ஆகிற டேங்க்கு. இது வந்து தண்ணி டேங்க் இதுலேயே இருக்குது. இதில் வந்து ஒரு 500 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது. இதுலேயே நம்ம வச்சுக்கலாம். மளிகை சாமானம் வைக்கிறதுக்கெல்லாம் இதுலேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுக்கிற மாதிரி எல்லாம் டூல்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது மேலே வந்து நம்ம ஒரு பெட்டு படுத்துக்கலாம். இதில் 2 பேர் படுத்துக்கலாங்க. இந்த பக்கம் ஒரு பெட்டியை போட்டு படுத்துக்கலாம். மேலே 2 பேர் படுத்துக்கலாம். இது வந்து ஸ்பேன் எல்லாமே இதுலேயே இருக்குது. உள்ளே வந்து நம்ம மாட்டியிருக்கிறோங்க. ஸ்பேன் வந்து நல்லா காற்று வரும். நம்ம வந்து நைட்டு நல்லா காட்டுக்குள்ளே நிறுத்தி படுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்து நல்லா அருமையாக வரும். நம்ம நல்லா தூங்கினா தான் மறுநாள் வந்து நல்லா வேலை செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம வேலை செஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம வந்து இப்போ வந்து இந்தியா பூரா எங்கே தேன் இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறோம். அடுத்து வந்து இந்தியா பூரா எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக இந்த வண்டி செட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியா பூரா எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உணவெல்லாம் நார்த் இந்தியாவில் கிடைக்காது. அப்படிங்கிறனால வந்து நம்ம ட்ரையல் பார்க்குறதுக்காக இந்த வண்டி செட் பண்ணியிருக்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா தேனீ பெட்டி நீக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொப்பி போட்டுக்கணும். மூஞ்சியில் வந்து தேனீக்கில் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தொப்பி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மூஞ்சியில் கொட்டாமல் இருக்குங்க. அப்புறமா வந்து 2வது இந்த புகை போட்டுக்கணும். தேங்காய் மஞ்சி புகை போட்டு நம்ம ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். இது வந்து தேனீ கூடுகளுக்கு வந்து புகை போடுறதுக்காக வச்சுருக்கிற நம்ம ஒரு இயந்திரம். இந்த மாதிரி புகை போட்டோன்னா தேனீக்கள் வந்து பயந்துட்டு தன்னைத்தானே பாதுகாத்துட்டு கொட்டுற குணம் வந்து இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு தேனீக்கள் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம வாசனையை வந்து அது கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம எப்படி வீட்டு நாய் பூனையெல்லாம் நம்மளை அடையாளம் கண்டுக்குதோ அந்த மாதிரி தேனீக்களும் வந்து நம்மளை வந்து அடையாளம் கண்டுக்கு. மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டோம்னாக்கா தீ பிடிச்சதுக்கப்புறமா அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சி கொடுங்க. மஞ்சி வந்து நம்ம இதில் மோய நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு டைம் போட்டோம்னா இங்கே ஒரு 4-5 பெட்டி எடுக்க வரைக்கும் நம்ம அதில் மஞ்சி வந்து தீராது, போய் அடிச்சுக்கலாம். முதல்ல வாசலில் வந்து புகை அடிச்சுக்கணும். வாசலில் தான் வந்து அந்த தேனீக்கள் வந்து வெளியிலேருந்து வர்ற தேனீக்களை வந்து துரத்தி விடுறதுக்காக ஒரு 50-100 தேனீக்கள் வந்து வாசல்லே உட்காந்துருக்கு. அந்த தேனீக்கு முதல்ல வந்து நம்ம இந்த நிதையை அடிச்சுக்கணும், புகையை அடிச்சுக்கணும். நம்ம அந்த குளிர் வந்து உள்ளே போகிறதுக்கெல்லாம் அவுத்து விடுங்க. இந்த கவர் போட்டு கட்டியிருக்கிறோம். நம்ம வந்து மேலே வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தகர சீட்டு போட்டுருக்குறோம். குளிர் வந்தது அப்படின்னாக்க என்ன பண்ணோம்னாக்க உள்ளே வந்து தேனீக்கள் வந்து தேனை குடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து டெம்பரேச்சர் அதிகம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து தேன் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. நம்ம எப்படி சாமி படத்துக்கு சாம்பிராணி புகை காட்டுறோமோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம காட்டிக்கணும். இந்த பக்கம் நேற்று பிடிச்சிக்கோ. அதில் பார்த்திங்கன்னா தேனீ வந்து நிறைய இருக்குது. அப்படி உள்ளே காட்டிடுங்க. பாலை நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து நல்லா அடைக்கட்டி இருக்குது. இது வந்து எப்படி நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிற உள்ள பார்த்திங்கன்னா நல்லா தேனீ வந்து தேன் வச்சு இதில் அடைக்கட்டி இருக்குது. இப்போ இந்த வாரத்தில் வந்து 10 நாளாக இங்கே வந்து கோடை மழை பெஞ்சிகிட்ருக்கு. இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. இதில் வந்து இந்த காலனியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம இன்னொரு சூப்பர் வச்சு தேன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நம்ம நல்லா வளர்ச்சிக்காக என்ன கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து போலன் பட்டின்னு சொல்லிவிட்டு பீஸ் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். இது தேனீக்கு கொடுக்கக்கூடிய சத்து கலவை. அதனால் வந்து தேனீக்கள் வந்து நல்லா வளருது. இது வந்து ரொம்ப செலவு கம்மி, ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து மேல் வந்து தேன் வைக்கக்கூடிய பகுதி, சூப்பர் சேம்பர்னு சொல்லுவோம். இது வந்து புரூடு சேம்பர். இது வந்து புழுக்கள் வளரக்கூடிய அடை. வந்து நம்ம இப்போ வந்து குயின் இருக்கிறத வந்து இதுலேயும் மட்டும்தான் ராணி தேனி வந்து இருக்குது. இதில் வந்து தேன் மட்டும்தான் இருக்குது. இதில் இடையில பார்த்திங்கன்னா இந்த ராணி தேனி மேலே வர்றதுக்கலாமல் குயின் எக்ஸ்ப்ளோரர் ஷீட் அப்படிங்கிறத போட்டு ராணி தடைத்தகிட்ட நம்ம போட்டிருக்குறோம். நம்ம வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் எடுத்தோம்னாக்க தேனீக்கள் வந்து தேன் எடுக்கிறதுக்காக வெளியில் போயிடும். இது பார்த்திங்கன்னா இந்த ராணி தடைத்தகடு. இதில் வந்து ராணி வந்து மேலே வந்து அதில் மொட்டு போட்டு தேன் சேகரிக்கிறதுக்கு இல்லாமல் இட வசதி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கு. அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து போட்டுக்கிறோம். இது வந்து கீழே வந்து ப்ரூடு சேம்பர் ரைட் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராணி தேனி எங்கே இருக்குதுங்கிறத நம்ம சின்ன பெட்டியில் பார்த்துக்கலாம். இது வந்து தேன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்படி ஏகமாக புகை அடிச்சுக்கோ. புகை வந்து அளவு அடிக்கணும். அதிகமாக அடித்தால் வந்து தேனீக்கள் வந்து பயந்துரு. அப்போ வந்து
தேனீக்கள் வந்து தேன் வைக்கிறது வந்து நம்மளுக்கு குறையும். இது வந்து தேன் அடை வந்து இந்த அடையை மேலே எடு சைடில் அந்த பக்கம் நினைக்கும். இதை பார்த்திங்கனாக்கா தேன் அடை அப்படியே மேலே வந்து எங்கேயும் படாமல் 2 பக்கமும் இதில் வந்து தேன் வச்சுருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு அடையில் வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 கிலோ தேன் வரும். நம்ம தேனீ வந்து மேலே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து எங்கேயுமே அடிபடாமல் நசுங்காமல் மேலே வரணும். தேனீக்கள் வந்து நசுங்குச்சு அப்படின்னாக்கா 1-2 கொட்டு. இது வந்து தான் தேன். இது பார்த்திங்கன்னா தேன் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி மேலே வச்சுருக்கிறது தேன் வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறத பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இது வந்து தேன் கிடையாது. இது வந்து நெக்டர்னு சொல்கிறது. பூவிலேருந்து வரக்கூடிய ஒரு இனிப்பான திரவம். இந்த மாதிரி சீல் பண்ணாத்து இது வந்து 100க்கு 100 100% ஹனி. நம்ம வந்து ஒரு அடையில் வந்து பெட்டியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 50% சீல் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம தேனை எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தேன் வச்சுருப்பாருங்க. இந்த மாதிரி அடையில் வந்து கொஞ்சம் பகுதி சீல் பண்ணினதுக்கப்புறமா தேன் வச்சுருக்கணும். நீங்கள் எங்கே பார்த்து தேன் வாங்கினாலுமே இந்த மாதிரி சீல் பண்ணிக்கிற அடையில் இருக்கிற தேனை பார்த்து வாங்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம வந்து பெட்டிக்கு வந்து சக்கரை தண்ணி கொடுத்து தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சக்கரை தண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் ஸ்டோரேஜ் பண்ணுவது தெரியுமா, இந்த மாதிரி வச்சு சீல் பண்ணாது. இந்த மாதிரி சீல் பண்ணிடுது அப்படின்னாக்கா 100க்கு 100 நம்மளுக்கு சுத்தமான ஹனி. இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வச்சு ஒரு சேக் பண்ணோம்னாக்கா கீழே விழுந்துரு. பார்த்தீங்களா, இப்படி புகை அடிச்சுக்கணும். புகையை 2 பக்கம் புகை அடிச்சுட்டு நம்ம மேலேருந்து விட்டு ஒரு சடன் பிரேக் போட்டோம்னாக்கா தேனீ எல்லாமே கீழே விழுந்துரும் பாருங்கள். இந்த மாதிரி உதறிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸில் வந்து இருக்கிற மீதி தேனையை வந்து தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேனை வந்து அடிபடாமல் இப்படி மேலால் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மஞ்சியில் செய்கிற ப்ரெஸ், காரு கூட்டுறக்கு வண்டி கூட்டுறக்குலாம் நம்ம வச்சுருக்கிற ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். நம்ம வந்து சின்ன கம்பர்ஷன் வச்சும் ஃப்ளோயரை வச்சும் ஏர் பிடிச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தள்ளி விட்டுக்கலாம். நம்ம எந்தெந்த ஃப்ரேமில் வந்து தேன் நல்லா வச்சுருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். மீதியை வந்து விட்டுட்டோம்னாக்கா அடுத்த மாதம் நம்ம வந்து ஒரு 20 நாள் கழித்து எடுக்கும்போது நம்ம தேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கிற அடையை பார்த்து நம்ம தேன் எடுத்துக்கணும். இல்லை ராணி தேனீ இருக்குது பாருங்கள். இதை கீழே பார்த்திங்கன்னா ராணி இருக்கக்கூடிய புழு அடை. இது வந்து நல்லா பீப்பை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. மழை காலத்துலேயுமே நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ராணி அடை கட்டியிருக்கு. குயின் செல் வந்து அடுத்து பிரிஞ்சு போகிறதுக்காக குயின் செல் கட்டியிருக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து குயின் செல். நம்ம வார ஒருக்க பார்த்து நம்ம பழைய குயினாக இருந்தால் குயினாக மாற்றிக்கணும். இல்லை அப்படிங்கிற போது இந்த குயின் செல்லை உடச்சி விட்டுறணும். தேனீ கொட்டுது பார்த்திங்களா, இதை வந்து தேனீ வந்து நம்ம எடுக்கும்போது 1-2 கொட்டத்தான் செய்யுங்க. கொட்டு வாங்கி தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து தேன் வச்சு சீல் பண்ணியிருக்குங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மூடி போட்டிருக்கு. அதை வந்து நம்ம இந்த ஆக்ஸிபிளேட் கத்தின்னு சொல்லுவோம். இந்த இரும்பு இருக்கிற இது இருக்குல்லங்க, அதில் வச்சு நம்ம இந்த மாதிரி மேலால் அறுத்து எடுக்கணும். நம்ம செல்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் உள்ளே வந்து ஆழமாக போகாமல் மேலால் வந்து நல்லா ஆக்ஸிபிளேட் மாதிரி ரொம்ப மாட்டம் அறுத்து மேலே எடுத்தோம்னா அந்த இது வந்து நம்மளுக்கு வந்துடுங்க. இது அறுத்து விட்டோம்னா தான் நம்மளுக்கு தேன் வந்து வெளியில் வரும். மிஷினில் போட்டு சுற்றும்போது தேன் வந்து வெளியில் வரும். அதுக்காக நம்ம இதை வந்து அறுத்து விடணும். இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தேன் வந்து வெளியில் வராது. இதில் அடையில் வந்து ஒரு 50 குறைஞ்சது ஒரு 50% ஆச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சீல் பண்ண தேனை எடுக்கணும். அப்போ தான் வந்து தேன் வந்து 100க்கு 100 குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா கத்தி வந்து நல்லா பதமாக இருக்கணும். இப்படி வந்து மேலே வந்து நம்மளை ஆக்சிபிள் கழுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரன்னிங் இருக்கணும். அடுத்தோம்னா இந்த மாதிரி மேலால் வந்து இந்த மாதிரி தோசை எடுக்கிற மாதிரி தோசைக்கல் எப்படி தோசை எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நாள் அறுத்து பழகினாத்தான் பழக முடியுங்க. இல்லைன்னா வந்து செல் வந்து முடங்கிட்டு இருக்குது. அறுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்லை. தேன் வச்சுன்னா போதும், நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து அன்கேப்பிங் மெஷின் இருக்குங்க. அந்த மெஷின் வாங்கி போட்டு நம்ம அறுத்துக்கலாம். நீட்டாக வந்து இந்த மாதிரி தேன் நல்லா தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போட்டு மிஷினில் போட்டு நம்ம சுற்றினோம்னா தேன் வந்துடுங்க. நம்ம மிஷினில் போட்டு சுற்றி பார்க்கலாம். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அடையும் போட்டு சுற்றிக்கலாம், சின்ன அடையும் போட்டு சுற்றிக்கலாம். இது அறுக்கணும். நம்ம இப்போ அறுத்த அடையை வந்து நம்ம தேன் எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய புரூடு சேம்பர்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து தேன் கொஞ்சம் நாள் ஆகி போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலான அடைகள் வந்து கருப்பாயிடுது அப்படின்னாக்கா அதுலேயும் வந்து நம்ம தேன் எடுக்கு. தேன் எடுக்காமல் நம்மளுக்கு வந்து போலன் ஸ்டோரேஜ் பண்ணுச்சு அப்படின்னாக்கா அந்த அடையை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து மிளகு காய்ச்சிக்கலாம். இதுதான் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு 4 அடையை வந்து இதில் வந்து 8 அடை வைக்கலாங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து அடையை வந்து கரெக்டாக வைக்கணும்.
இப்போ வந்து ஆடி, ஆனி, ஆவணி அப்படிங்கிறனால வந்து தேன் சீசன் இல்லை. நம்ம கம்மியாக தான் வந்து நம்ம ஒரு சில பெட்டிலி மட்டும்தான் தேன் வந்து இருக்குது. அந்த பெட்டிலி மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து பயன்பாடு இல்லாமல் இருக்குது. மிஷின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த மாதிரி சுற்றும்போது நம்மளுக்கு தேன் வந்துருப்பாருங்க. சுற்றும்போது சைடில் வந்து நம்மளுக்கு தேன் அடிக்கும். இங்கே சைடில் தேன் அடிக்குது பார்த்தீங்களா, தெரியுது. சைடில் போய் தேன் அடிக்கும் பாருங்கள். சைடில் வந்து இந்த ட்ரம்மில் வந்து அடித்து தான் தேன் வந்து கீழே இறங்கு. இதில் வந்து தேன் மிஷினில் ஒட்டுறக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோ தேன் தேவைப்படும். நம்மளுக்கு வந்து 2 சைடு இருக்கிற தேன் வந்து வந்தாச்சு. இப்போ அடை பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் சீட் மாதிரி ஆகிடுச்சு. எதுவுமே தேன் இல்லை, புறா வெளியில் வந்துடுச்சு. மிஷினில் வந்து கீழே இறங்குது பாருங்கள். கீழே வந்து உள்ளே தெரியும் பாருங்கள். கீழே இறங்கி கீழே வந்து ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது, அதுக்கு போயிரு. இது வந்து நம்ம கொசு தேனி பெட்டிங்க. இது வந்து ஸ்டிங்லெஸ் பீன்னு சொல்லுவோம், ஏபிஎஸ் ட்ரைகோன் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல. இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பெட்டி தான். இந்த மாதிரி சின்ன சைஸ் பெட்டியில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாசல் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்கு. நம்ம வந்து உள்ளே வந்து ஏர்னுடைய வெப்பம், ஏர் ப்ரெஷரம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. நம்ம சைக்கிள் டியூப்லாம் இருக்குல்லங்க, அதில் மவுத்து இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது வந்து மெத்தேடாக வச்சு மவுத்து வச்சுருக்குள்ள. எதிரிகள் வந்து உள்ளே போகாத மாதிரி வடிவமைச்சு உள்ளே வந்து பிசின் வச்சுருக்குங்க. இது ஓப்பன் பண்ணோம்னாக்க உள்ளே வந்து நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து புழு வளர்ப்பு ஆடை. இது வந்து தேன் பாட்டு. இது பார்த்திங்கன்னா தேன் பாட்டு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து தேன் வந்து நம்ம ஊசியில் வந்து சிரிஞ்சில் வந்து உறிஞ்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த முறுக்குச்சட்டியில் போட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு இதில் போட்டு தட்டத்தில் போட்டு நம்ம வெயிலில் வச்சோம்னாலும் உருகிடும். இது வந்து மகரந்தம் பாருங்களேன். இது வந்து புரோட்டீன் வந்து நிறைய இருக்குது. இது மகரந்தம் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து நிறையா செய்வாங்க. நம்ம வந்து பெட்டிக்கு நம்ம வந்து போலன் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம்லங்க, அந்த போலன் சப்ளிமெண்ட்டுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம நிறைய வந்து போலனாக யூஸ் பண்ணுறோம். இந்த தேனி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலையெல்லாம் பிடிச்சிட்டு கொட்டு, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுனால் உள்ள அமைப்பு. மறுபடியும் நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி கொட்டோம்னா நிறைய தேனி வந்து நம்மளுக்கு இறக்கு. நம்ம வந்து அந்த தேனியை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து போயிடும். எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தேன் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது கொசு தேனி. இது வந்து மகரந்த சேர்க்கைக்கு வந்து ரொம்ப நல்லது. 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலுமே போகாது. வெயில் படாமல் இருக்கணும். மழையில் வந்து மூழ்காமல் இருந்ததுனாக்கா எந்த பிரச்சனையும் பண்ணாது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு கடிச்சிக்கிட்டு இருக்கும், ஒன்றும் பண்ணாது. நம்ம வந்து மேலே மூஞ்சிக்கு வந்து வலை போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம நாட்டு தேனீங்க. நம்ம ஏபி செரானா இண்டியான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கொஞ்சம் பெட்டிக்கு வச்சு வளர்த்திட்ருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதுக்கு பழைய தேன் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த நம்ம நாட்டு தேனி பெட்டியில் வந்து 3 வகையான பெட்டி இருக்குங்க. ஒன்று வந்து மார்த்தாண்டம் பெட்டி தான் நம்ம வச்சுருக்குறோம். அடுத்தது வந்து ஐஎஸ்ஐ பெட்டி. இது வந்து ஐஎஸ்ஐ பெட்டிங்க. பழைய காலத்தில் வந்தது, 1980 வாக்கில் வந்தது, அப்பா வச்சுருக்காரு. அப்புறமா நியூட்டன் பெட்டின்னு சொல்லிவிட்டு அது 7 ஃப்ரேம் பெட்டி இருக்குது. அது 2 சூப்பரு. அது இப்போ வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துறதில்ல. இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துறது மார்த்தாண்டம் பெட்டி மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறோம். ஐஎஸ்ஐ பெட்டி பார்த்திங்கன்னா பஞ்சாப் அடக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் பயன்படுத்துகிறோம். இது வந்து நாட்டு தேனி. நம்ம வந்து இதுக்கு செயற்கையாக மழை காலத்தில் தேன் கொடுத்ததுனால நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு பார்த்திங்களா. இது வந்து நல்லா சுத்தமான தேன். நம்மளுக்கு வந்து தேன் நெல்லி போகிற அதுலேருந்து வர்ற பழைய தேனெல்லாம் நிறைய இருக்கிறனால நம்ம வந்து இதுக்கு மழை காலத்தில் உணவாக கொடுத்துட்றோம். நல்லா தேன் வச்சுருக்கு பாருங்கள். நல்லா பராமரிச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இது நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதில் ராணி தேனி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். இப்போ வந்து மழை காலம் குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாது, அதிகமாக புகை அடிக்கக்கூடாது. அடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பெட்டியை விட்டு இது ஓடி போயிடும். நம்ம இத்தாலி தேனி வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்க, பெட்டி விட்டு ஓடி போகாது. இது வந்து அதிகமாக பெட்டி விட்டு ஓடி போயிருங்க. இது வந்து ரொம்ப பக்குவமாக வச்சுருக்கணும். இந்த நாட்டு தேனி பெட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எறும்பு ஏறிடுங்க. நம்ம வந்து சுத்தமான தேனில் எறும்பு ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எறும்பு ஏறிடுங்க. சுத்தமான தேனுக்கு எறும்பு வரும், ஈ வரும், பெட்டிலே வந்து எறும்பு ஏறி போயிடுது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி புனல் மாதிரி ஒரு அமைப்பு வச்சு உள்ளே வந்து வேஸ்ட் ஆயில், கிரீஸ் இந்த மாதிரி தடவி விட்டோம்னாக்க இதில் வந்து எறும்பு போகாது. மருந்து போட்டோம்னா மருந்து வாசனைக்கு தேனீக்கள் வந்து செயலிழந்து போகும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட்டு மெத்தட்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து பெட்டி கரையான் பிடிக்காது, கீழே விழுகாது, எறும்பு ஏறாமல் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இவர் தான் வந்து என்னுடைய அப்பாங்க. இவர் வந்து தன்னுடைய 20 வயசுலேருந்து தேனி வளர்த்திட்ருக்காரு. இந்த நாட்டு தேனி வச்சு வளர்த்திட்ருக்காரு. நானும் வந்து ஆரம்பத்தில் வந்து நாட்டு தேனி வச்சு தான் வளர்த்திட்டு இருந்தேன். இப்போ நோய் பிரச்சனை காரணமாக நான் வந்து 2006 இத்தாலி தேனிக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்பா தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா மெயின்டைன் பண்ணி
நல்லா தேன் எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதான் தன்னுடைய 20 வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் பெட்டி வச்சு பராமரிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு 25 பெட்டி வச்சு பராமரிச்சுட்டு இருக்காருங்க. அப்புறமா இவருடைய அப்பச்சிங்க, இவருடைய அம்மாவுடைய அப்பச்சி தான் மலை மந்திரத்தில் முதல்ல இந்த தேனீ வளர்ப்ப ஆரம்பித்தது. அவர் பேர் கந்தசாமி கவுண்டருங்க. அப்புறம் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்து அதுலேருந்து அப்பா கிட்ட வந்து நம்ம ஸ்கூல் டைமில் வந்து வெளியில் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பா கூட வெளியில் பெட்டி தேன் சாப்பிட்றதுக்காக வெளியில் கூட போவேங்க. அப்படியே நம்ம வந்து தேன் எடுத்து பழகிட்டு அப்பா கூட வந்து நிறைய தொழில்நுட்பங்களை வந்து கற்றுக்கிட்டு கூடவே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுலேருந்து அப்பா கூடவே இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் முடிச்ச உடனே அப்பா கூடவே இருக்கிறேன். நிறைய விஷயங்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் வந்து இப்போ அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நம்ம நிறையா பெட்டி வந்து எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் வெட்டியில் வந்து பெட்டி எப்படி வைக்கணும், விவசாய தோட்டத்தில் எப்படி வைக்கணும், அவங்ககிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப உதவி பண்ணார். அவரை நான் வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன். நம்ம இப்போ அங்கேருந்து தேன் வந்து நம்ம மிஷினில் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நம்ம வந்து இதில் போட்டு ப்ராசஸ் பண்ணணும். நம்ம பால் குக்கர் எப்படி இருக்குதோ அதே மெத்தடு இது வந்து பழங்காலமாக பண்ணிட்டு இருக்கிற மெத்தடு. அதை போட்டு நம்ம சுடுதண்ணிக்குள்ளே வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மீட்ரு, ப்ரெஷர் மீட்ரு எல்லாமே இருக்குது. இது வந்து 2 சிலிண்டர் வரும். உள்ள ஒரு சிலிண்டர், வெளியே ஒரு சிலிண்டர், சென்டரில் வந்து தண்ணி இருக்குங்க. அதில் வந்து நம்ம தேன் உள்ள வந்து இன்டைரக்டாக தான் சூடு பண்ணணும். ஏன் சூடு பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற மகரந்தம் இருக்குங்க, மெழுகு, தண்ணி இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துகிட்டு பார்த்தா தேன் வந்து கெடாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து மலத்தேன் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். மலத்தேன் வந்து இது வந்து மகரந்தத்தோடு இருக்குது. மலத்தேன் வந்து கையில் புழிஞ்சு எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா மேலே வந்து மகரந்தம் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து மகரந்தத்தை வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்கிறதில்ல, தேன் கூடவே அதை விட்டுறோம். இது பார்த்திங்கன்னா மகரந்தம் வந்து முதட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராசஸ்ஸு சூடு பண்ணி வரும்போது அதில் டீ தூள் மாதிரி வந்து டிகேஷன் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த நிதை வந்து மேலே இருக்கிறத அரிச்சு எடுத்துக்கிறோம். இது அரிச்சு எடுக்கிறது என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம தேனீக்களுக்கு கொடுக்குறோம்லாங்க, போலன் பட்டி கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம இதை போட்டு கலந்து கொடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்மளுக்கு தேனீக்கள் வந்து நல்லா வளருது, வீணாக போகிறதில்ல. இந்த ப்ராசஸ் நம்ம வந்து என்னென்ன தேன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோ பிடிக்கிற கெப்பாசிட்டி. இது வந்து 500 கிலோ, இது 500 கிலோ பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேன் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கை தேன் வந்ததுன்னா கொஞ்சமாக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதிகமாக தேவைப்படும் போது நம்ம பெருசில் போட்டு பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்குறோங்க. இது ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இப்படி பெரிய பேரில் வந்து நம்ம மேலே போயிருங்க. இது வந்து பெரிய பேரில் வந்து அதிகமாக நம்ம பண்ணுறது மல்டிஃப்ளவர் ஹனி தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இதில் ஏற்றினா வந்து நம்ம ஒரு இது பேரல் பார்த்திங்கன்னா ஒரு பேரலுக்கு வந்து 1000 கிலோ வருங்க. நம்ம வந்து ஒரே லாட்டுக்கு வந்து 1000 கிலோ போடும்போது ஒரே பேரில் பெருசாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து கலர் மாறாமல் வரும். அந்த லேப் டெஸ்ட் கொடுக்குறக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டிலும் டெஸ்ட்டு மாறாமல் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி வந்து பெரிய பேரில் நம்ம போட்டுக்கணும். அது கொஞ்சமாக நம்ம மற்ற பார்த்திங்கன்னா முருங்கைத்தேன் நல்லா வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கு கேட்டுவால் மாட்டி இருக்குங்க. பால்வால் மாட்டி அதை வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அதில் அந்த டேங்கில் வந்து நம்ம ஏற்றி வச்சுக்குவோம். இது உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா உள்ள இந்த பேரலையும் வந்து நம்ம தேன் மெழுகு பூசியிருக்கிறோம். நம்ம தேன் அடையில் வந்து பார்த்திங்கன்னா தேன் மெழுகுல தான் வந்து தேன் இருக்குது. அதே மாதிரி இது பூராமே வந்து உள்ளே வந்து மெழுகு பூசி வச்சுருக்கிறோம். நம்ம வந்து சூடு அதில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா சூடு அளவுக்கு தான் ஆகுங்க. ஆனதுக்கப்புறமா ஆறுன பின்னாடி நம்ம இதில் வந்து பம்பிங் போட்டு நம்ம இதில் ஏற்றிக்கிறோம். இதில் நம்ம என்னென்ன தேன் வந்து எதில் வேணுமோ ஒவ்வொரு சீசனில் எடுக்கிறத வந்து நம்ம பிரித்து வச்சுக்கிறோங்க. நம்ம பாட்டில் பண்ணிக்கணுங்க. பாட்டில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம லேப் டெஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி அக்மார்க்கு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அக்மார்க் ஆஃபீஸில் வந்து நம்ம லேப் டெஸ்ட் ஆனதுக்கப்புறமா மொத்தம் ஒரு 1000 பாட்டில் பிடிச்சி வச்சோம்னாக்கா அவங்க வந்து பார்த்துட்டு ஏதோ 2 பாட்டில் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அக்மார்க் போட்டு தேன் சேல்ஸ் பண்ணோம்னாக்கா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் மெடிக்கலுக்கு நம்ம கொடுக்கலாம். நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. மற்ற வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா தேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம வந்து 50 கிலோ 100 கிலோவில் அக்மார்க் போட்டோம்னா கட்டுப்படி ஆகாது, செலவு அதிகமாக வரும். அதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போகிற செலவு எல்லாமே அதிகமாகிறதுனால வந்து அது நம்ம தற்போது போடுறதில்ல. அது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா அது உற்பத்தி அதிகம் பண்ணோம்னாக்கா அதுவும் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேனீ பெட்டிக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே நாமளே இங்கேயே வந்து ஒர்க் ஷாப்பில் பண்ணிக்கிறது. இதை வந்து நம்மளுடைய பெட்டி செய்கிற ஒர்க் ஷாப்புங்க. நம்ம வந்து சீசன் டைமில் வெளியில் பெட்டிகளை கொண்டு போவோம். அப்போ வந்து நம்ம அங்கே வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு தேன் சூப்பர் வைக்கிறதுக்கு எல்லா பெட்டியுமே சீசன் டைம் கொண்டு போயிடுவோம். மற்ற டைமில் வந்து சீசன் முடிஞ்சதையும் கொண்டு வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணி நம்ம அடுத்த சீசனுக்காக ரெடியாக அடுக்கி வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஒவ்வொரு எல்லாமே இயந்திரங்கள் வந்து A to Z எல்லாமே நம்ம தேனீ வளர்ப்புக்கு தேவையான சாதனங்கள் வந்து எல்லாமே செஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு வேணுனாலும் நம்ம சாதனங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க. மேலே வந்து தேனீ வளர்ப்பில் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு, தேன் வந்து ரீட்டைலாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு A to Z என்ன உதவி இருந்தாலுமே இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுங்க. பட் நான் பகலில் வந்து வெளியில் தேன் எடுக்க போயிடுவேன். அதனால் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் கூப்பிடலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறேன். ஏன்னா பகலில் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன், தேன் எடுத்துகிட்டு இருப்பேன், கையிலெல்லாம் தேன் ஆயிரு, அப்போ வந்து ஃபோன் எடுத்து பேச முடியாது. அதனால் நைட் டைம் கூப்பிட்டிங்கன்னா ஃப்ரீயாக வந்து நம்ம பேசி உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வுகள் வந்து தேனீ வளர்ப்பில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் பெட்டியே வச்சுருந்தாலும் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன வைத்தியம் பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம வந்து குரியரில் வந்து அனுப்பி வைக்கிறேங்க. நம்ம வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ 100 மில்லிலேருந்து நம்ம ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா குரியரில் வந்து 50 ரூபா வருது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நம்ம தேன் வாங்கிக்கலாம். 50 கிலோ வேணும் அப்படின்னாக்கா ஏபிடி பார்சல், எம்எஸ்எஸ் பார்சல் இந்த மாதிரி பார்சல் அனுப்பி வைக்கிறேங்க. உங்களுக்கு தேன் தேவைப்பட்டாலோ மற்ற ஏதாவது சாதனங்கள் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. பொண்ணு இருக்காப்புல, பொண்ணு வந்து பார்த்து எல்லாமே உங்களுக்கு நீட்டாக நம்ம வெளியில் போயிடுறதுனால பொண்ணு வந்து பார்த்து பார்சல் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வந்து பார்சல் வந்து லீவ் இல்லாமல் இருந்து அப்படின்னாக்கா ஒரு 3 நாள் உங்களுக்கு வந்து பார்சல் வந்து ரெடி பண்ணி அனுப்பி வச்சுருவோம். உங்களுக்கு வணக்கம்.